தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் சுற்றுவட்டாரங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. வடலூர், நெய்வேலி, நெல்லிக்குப்பம், துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. குறிஞ்சிப்பாடி பேருந்து நிலையம் அருகே சாலையில் பெருக்கெடுத்த தண்ணீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருக்கோவிலூர் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழையால் மானாவாரி பயிர்களை சாகுபடி செய்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான இரும்பேடு, சேவூர், முள்ளிப்பட்டு பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டாரங்களில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 25,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். மழையும் காற்றும் எங்கள் பகுதியில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று மட்டுமே ஒரு 25,000 வாழைக்கு மேலே பாதிப்பாயிடுச்சு. ஏற்கனவே நாங்கள் அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்தோம், அதிகாரிகள்கிட்ட தகவல் சொல்லியும் அவங்க நேரடியாக வந்து பார்த்து விவசாயிகளுக்கு கணக்கீடு செஞ்சு உரிய நிவாரணம் எதுவும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ அந்த சிரமத்திலேருந்து மீண்டே வர முடியாத சூழலில் திரும்பவும் நேற்று அடித்த காற்றுல நிறைய வாழை வந்து சேதம். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவம் தவறி பெய்த கனமழையால் சுமார் 3,000 ஏக்கரில் சாகுபடி செய்த எள், உளுந்து, பருத்தி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதற்கு காப்பீட்டுத் தொகை வழங்கக் கோரி விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால் 25,000 வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. பலா மரங்களும் முறிந்ததால் விவசாயிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் 20 நாட்களுக்கு மேலாக கடுமையான வெயில் சுட்டெரித்த நிலையில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.